புது கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே 1995 காமிக்கிறாங்க. 5 பேர் ஒருத்தரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. தூரத்துல போலீஸ் ஜீப் வர அதை பார்த்த அந்த நபர் ஓடி போய் ஜீப்பை மறிச்சு போலீஸ்காரர் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஆனா அந்த போலீஸ்காரர் இவருக்கு உதவி பண்ணாம இவரை அந்த 5 பேர் கிட்ட பிடிச்சு கொடுத்துடுறாரு. அப்புறம் என்ன, அவர் உயிர் அங்கேயே போயிடுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1999 காமிக்கிறாங்க. ஒரு பால்காரர் பால் கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல இருக்கவங்கள எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தும் யாரும் வெளியே வரவே இல்லை. அதனால பின்பக்கத்துக்கு போறாரு. பின்பக்க கதவு திறந்தே இருக்கு. உள்ள போனாக்க தரையெல்லாம் ரத்தமா இருக்கு. அதை பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாரு. அப்படியே கட் பண்ணி டீ கடையை காமிக்கிறாங்க. டீ கடையில உட்கார்ந்து இருக்காருல, அவரு தான் நம்ம ஹீரோ. எஸ்ஐயா வேலை பாக்குறாரு. ஹீரோ டீல ஒரு பிஸ்கெட்டை நினைச்சு எடுக்க அது ஒடிஞ்சு உள்ள விழுந்துருது. அதுக்கு கடைக்காரனை குத்தம் சொல்றாரு. நல்ல பிஸ்கெட் வாங்கு, நம்ம கடையில வாங்கிக்கோன்னு சொல்ல அதுக்கு கடைக்காரர் இது உன் கடை பிஸ்கெட் தான் சொல்ல சமுத்திரக்கனியால அதுக்கு மேல பேச முடியல. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து விஷயத்த சொல்லி சமுத்திரக்கனியை கூப்பிட அவர் ரொம்ப கேஷுவலா பக்கத்துல இருக்கணும்னு விசாரிக்கிறாரு. அப்ப கான்ஸ்டபிள் உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல போலாம் ஐயா, அதான் சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல சொன்னவர் டீ கடைக்காரர்கிட்ட அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு டீ கொடுக்க சொல்றாரு. அதுக்கு கான்ஸ்டபிள் வேண்டாம் போகலான்னு சொல்ல சமுத்திரக்கனியும் டீ சாப்பிடாமலே கிளம்பி போறாரு. ஸ்பாட்டுக்கு வந்தவர் முதல்ல பால்காரனை விசாரிச்சுட்டு அடுத்ததா கான்ஸ்டபிள் கிட்ட ஃபாரன்சிக் டீம் வந்துட்டாங்களான்னு கேட்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், வர வழியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாரு. அதை கேட்ட இவரு ஏண்டா என்ன மட்டும் டீ குடிக்காம இழுத்துட்டு வந்தியே, போட்டோகிராஃபரா வந்தாரா இல்லையான்னு கேட்க வந்துட்டாருன்னு சொல்றாரு. அடுத்ததா வீட்டுக்குள்ள போய் பாக்குறாரு. உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. செவர்ல ரத்தத்தால கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. கட் பண்ணி ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு புது இன்ஸ்பெக்டர் வராங்க. வந்தவங்க ஸ்டேஷன்ல ஆள் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு விசாரிக்க விவரத்தை சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல டிஎஸ்பி வராரு. வந்தவர் இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ஒருத்தரை தவிர அவருதான் எஸ்ஐ சமுத்திரக்கனின்னு சொல்றாரு. ஏன்னா எப்ப பாரு டீ கடையில் தான் இருப்பாராம், எந்த வேலையும் செய்ய மாட்டாராம். அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ஆட்களை டிபார்ட்மெண்ட்ல இன்னும் வச்சிருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவன் விஆர்எஸ் கொடுத்துட்டான், இன்னும் 1 மாசத்துல போயிடுவான்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு டிஎஸ்பி கிளம்பிட இன்னொரு பக்கம் சமுத்திரக்கனி ஸ்பாட்ல கிடைக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அவளோட குழந்தை காணாம போயிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாக்க சமுத்திரக்கனி குழந்தைய பாத்துக்க வக்கலனா எதுக்காக பெத்துக்கிறீங்கன்னு திட்டிருக்காரு. கரெக்டா அப்ப அவரு வர இன்ஸ்பெக்டர் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு விசாரிக்க அதுக்கு இவரு எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு இவன் தான் அவன் பிள்ளைய கடத்தினதுன்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு பதறி போய் இவரு கிடையாது என் புருஷன் தான், இவரு யாருன்னே தெரியாது, அநியாயமா பழி போடாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு சமுத்திரக்கனி நீ ஏமா தேவையில்லாம பதற சொன்னவர் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட கூப்பிடுறாரு. உண்மை என்னன்னாக்க இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் மேல பழி போடுறதுக்காக குழந்தைய அவளோட கள்ள காதல வீட்டுல மறைச்சு வச்சிருந்திருக்கா. குழந்தைய மீட்டு அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணையும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் திட்டி அனுப்பி வச்சிடறாரு. அங்க நடந்தத இன்ஸ்பெக்டரும் பாக்குறாங்க. நைட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டை காமிக்க அவங்களோட ஃபியான்சி வந்திருக்காரு. வந்தவர் புது ஸ்டேஷன்ல வேலைலாம் எப்படி போச்சுன்னு விசாரிக்கிறாரு. அடுத்ததா அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது, அதனால நாளைக்கு போயிட்டு கல்யாண ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அதுக்கு ஒத்துக்குறாங்க. மறாவது நாள் சொன்ன மாதிரியே கடைக்கு போயிட்டு கல்யாண ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அப்ப கான்ஸ்டபிள் வந்துட்டு மறுபடியும் ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தே ஸ்பாட்டுக்கு போறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. ஸ்பாட்ல எஸ்ஐயும் இருக்காரு. விசித்திரமா நடந்துக்கிறாரு. அத இன்ஸ்பெக்டரும் பாக்குறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்த உடனே என்கிட்ட சொல்லுங்க, 2 கேஸும் ஒத்துமையா இருக்கலாம்னு பாக்கலாம். அப்புறம் அந்த ஆளு பாட்டுக்கு வந்துட்டும் ஏன் சும்மா இருக்கான்னு கேட்க எஸ்ஐ தடயத்தை தேர்றதா சொல்றாரு. அடுத்ததா ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் நடந்த சம்பவத்தை பத்தி விசாரிக்க அங்க இருக்கவங்க எல்லாம் அது திருட்டுன்னு சொல்றாங்க. திருட வந்திருக்காங்க. திருடுறப்போ வீட்டுல இருக்கவங்க பார்த்ததுனால அவங்கள கொன்னுட்டதா சொல்றாங்க. அதை கேட்ட எஸ்ஐ நக்கலா சிரிக்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட ஏன் நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு எஸ்ஐ அதான் புத்திசாலிங்க பதில் சொல்லிட்டாங்களே, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப இன்ஸ்பெக்டர் அவரை தடுத்து உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்களே ஏன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷர்ட் பட்டனை ஒழுங்கா போடாது, ஸ்பாட்டுக்கு போனா விசாரிக்காம வேடிக்கை பாக்குறதுன்னு அவர் பண்ற எல்லாத்தையும் சொல்ல நானா வேடிக்கை பாக்குறேன்னு எஸ்ஐ கேட்க ஆமா, ஓ நீங்க விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே, பேசாம டெய்லி வந்துட்டு கையெழுத்து போட்டு வெளியே போயிடுங்க, இல்லனா டீ கடையில உட்காந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க இவ்வளவு திட்டியும் எஸ்ஐ அதுக்கு எதுவும் சொல்லல. சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுல இன்ஸ்பெக்டர் காண்டாயிடுறாங்க. அடுத்ததா ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போற வழியில ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ அவர் வீட்டு வாசல்ல உட்காந்து சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம எஸ்ஐ தானே, என்ன டியூஷன் எடுத்துட்டு இருக்காருன்னு கேட்க அதுக்கு அவரு ஆமா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இதேதான் முழுசா பார்க்க போறாராம்.
அப்பதான் எஸ்ஐய பத்தி சொல்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எஸ்ஐ கிடையாது. நீங்க புதுசா வந்திருக்கிறதுனால அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. ஏன் கூட பழகினவங்களே அவரை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. எஸ்ஐ ரொம்ப புத்திசாலினும் இப்ப இருக்க டிஎஸ்பி இங்க இன்ஸ்பெக்டரா இருந்தப்போ எஸ்ஐ தான் ஒரு முக்கியமான கேஸை விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாராம். ஆனா அந்த கிரெடிட்டை டிஎஸ்பி எடுத்துக்கிட்டாராம். அதனாலதான் அவருக்கு டிஎஸ்பி போஸ்டிங்கே கிடைச்சதுன்னு சொல்றாரு. கூட பழகுறவங்களே அவரை யூஸ் பண்ணிக்கிறதுனாலதான் அவர் எல்லாத்தையும் வெறுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு டியூஷன் கடன்னு போக போறதா சொல்றாரு. அப்படியே கொலை நடந்த 2 வீட்லயும் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டு பாருங்க. அவரை மாதிரி ஒரு அனலைசரை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்கன்னு சொல்றாரு. மறாவது நாள் ஸ்டேஷனுக்கு வந்த டிஎஸ்பி கேஸை விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு டீம் அமைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த டீம்ல எஸ்ஐயும் போட சொல்றாங்க. ஆனா டிஎஸ்பிக்கு அதுல விருப்பம் இல்ல. இன்ஸ்பெக்டர் வற்புறுத்ததுனால ஒத்துக்கிறாரு. டிஎஸ்பி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட அன்னைக்கு அவர் ஏன் அப்படி நடந்துகிட்டாருன்னு கேக்குறாங்க. எஸ்ஐயும் நடந்ததை சொல்றாரு. ஆக்சுவலா கிரைம் ஸ்பாட்ல 2 ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா மத்த போலீஸ்காரங்க அதை கண்டுக்காம அது மேலே நடந்து போயிருப்பாங்க. அதனாலதான் அவரு தலையில அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் 2 வீட்ல நடந்த மர்டர்ஸும் ஒரே மாதிரி தான் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஆந்திரால ஒரு ஸ்டேஷன்ல ஒருத்தனை ஒரு கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போறாரு. ஸ்டேஷனுக்குள்ள இருந்த இன்னொருத்தன் அவன் வந்த உடனே இவன் தானு சொல்ல இவனும் அவன் தானு சொல்றான். ஆனா என்ன விஷயம் தெரியல. கடுப்பான இன்ஸ்பெக்டர் 2 பேரையும் லாக்அப்ல போட சொல்றாரு. 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஆப்போசிட் லாக்அப்ல போடுறாங்க. மறுபடியும் எஸ்ஐ காமிக்க அவரு இந்த குற்றத்தை பண்ணது குரூப் கிடையாது, சிங்கிள் ஆளும் கிடையாது, 2 பேருன்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த ஸ்டேஷனை காமிக்க லாக்அப்ல போட்ட 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.